ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் காய்ஸ். திஸ் அவர் ஃபஸ்ட் வீடியோ. நம்ம வந்து சென்னை டு ஆமாம் காய்ஸ், இப்போ நம்ம ராமேஸ்வரம் அண்ட் கன்னியாகுமரி தான் போயிட்டுருக்கோம். ராமேஸ்வரம் போகிற வழியில் நமக்கு காரைக்குடி இருக்குது. காரைக்குடி வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அது வந்து அந்த காலத்து பில்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த 1000 ஜன்னல் வீடெலாம் இருக்கும். சரி, அதெல்லாம் போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நம்ம வண்டியை நேராக காரைக்குடி பக்கம் விட்டுட்டோம். அப்புறம் போகிற வழியில் நம்ம எப்படி போகிறோம்னு பார்த்திங்கன்னா, திருச்சி ஃபஸ்ட்டு பெரம்பலூர், திருச்சி, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, அப்புறம் காரைக்குடி, அப்படி தான் நம்ம போகிறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி 182 கிலோமீட்டர்ஸ். இப்போ நம்ம காரைக்குடியை ரீச் பண்ணிட்டோம். இதான் காரைக்குடியில் இருக்க ஃபேமஸான பிளேசஸ். பார்த்துக்கோங்க, போனால் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். அப்படியே ரைட் சைடு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ஜன்னல் வீடு இருக்கும். பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குன்னு. ஆக்சுவலாக அந்த 1000 ஜன்னல் வீடை பார்க்கலான்னு தான் போனோம். உள்ளே முன்னெல்லாம் டிக்கெட் வாங்கிட்டு விட்டுட்டு இருந்தாங்களாம் பார்க்க. ஸோ இப்போ வந்து யாரோ ஃபேமிலி இருக்காங்க போல், அதனால் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. வெளியே நின்று பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இப்போ காரைக்குடி டு ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம். இந்த ஜேர்னி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 549 கிலோமீட்டர்ஸ், அதாவது 9 hours 42 minutesனு கூகுள் மேப்பில் போட்டிருக்கு. ஸோ அப்படியே போய்கிட்டே இருக்கோம். செம்மையாக இருக்குது பாருங்கள், வியூ பாருங்கள், ஸ்கை. ஆமாம் காய்ஸ், இப்போ நம்ம பாம்பன் பிரிட்ஜை ரீச் பண்ணிட்டோம். அது மேலே தான் போக போகிறோம். பா, எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்படியே பாருங்கள், ரோடு புதுசாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபுல்லாக கடல், ஸ்கை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, க்ளீனாக. அப்படியே பாருங்கள் பாம்பன் பிரிட்ஜு. ரைட் சைடு இருக்கிறது வந்து பாம்பன் பிரிட்ஜோட இந்த ரயில்வே ட்ராக்காக போட்டுட்ருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பழசு. ஆக்சுவலாக இது வழியாக தான் கப்பலும் போகும். அந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணாங்கன்னா கப்பல் போகும், பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணாங்கன்னா அது மேலே வந்து ட்ரெயின் போகிற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அது சம் ப்ராப்ளம்னால அதில் வந்து அவங்க ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அது புதுசாக இன்னும் கட்டிகிட்ருக்காங்க. அது எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த சைடு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இப்போ பார்த்தோம். ஸோ காய்ஸ், இதுதான் பாம்பன் பிரிட்ஜு. கண்டிப்பாக வந்து பாருங்கள். அப்படியே நம்ம கிளம்பிட்டோம், தனுஷ்கோடியை நோக்கி போயிட்டுருக்கோம். பாருங்கள், பா என்ன வியூடா. அப்படியே நம்ம பாம்பன் பிரிட்ஜை கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ பாம்பன் பிரிட்ஜிலேருந்து, அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 20 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1914 தான் இந்த பாம்பன் பிரிட்ஜை வந்து ரயில்வே போக்குவரத்துக்காக கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் 1988 நினைக்கிறேன், அப்போ தான் இந்த பாம்பன் பிரிட்ஜு கட்டியிருக்காங்க வெஹிக்கிள் போயிட்டு வரத்துக்காக. ஸோ இது மட்டும் இல்லைன்னா அங்கே இருக்க பீப்புளை நம்ம மீட் பண்ணவே முடியாது போல். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் வாங்க, இப்போ நம்ம தனுஷ்கோடியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். தனுஷ்கோடி வந்து இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ். அப்படியே நம்ம பாம்பன் பிரிட்ஜுக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பலாம் கைஸ். இப்போ நம்ம ராமேஸ்வரம் கிட்ட போயிட்டோம். ஸோ உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பிளேஸ்லாம் பிடிக்கும், ஆல்ரெடி வந்திருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தை ரீச் பண்ணோடனே டிராஃபிக் தான். ஸோ அப்படியே ஸ்லோவாக வண்டிலாம் மூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போ வந்து ரைட்டில் கட் பண்ணணும். ஸோ பொறுமையாக போவோம் நம்மளும். ஸோ கைஸ், இப்போ நம்ம தனுஷ்கோடி கிட்ட வந்துட்டோம். ஸோ சென்னையிலேருந்து ரைட் பண்ணி ஒரு 500 சம்திங் கிலோமீட்டர்ஸ் கிராஸ் பண்ணி 10 ஹவர்ஸ்க்கு மேலே ட்ரைவ் பண்ணி, அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாமல் எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கு நமக்கு ஒர்த்தாக நடக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே பொறுமையாக போயிட்டுருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலலாம் ஹெல்மெட் போடலன்னா எல்லாம் பிடிச்சிருவாங்க. இங்கே யாருமே பார்த்தா ஹெல்மெட் போடுற மாதிரி தெரில. ஸோ நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். பார்த்திங்கன்னா அப்படியே வண்டி பின்னாடியே போய்கிட்டு இருப்போம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து டிராஃபிக்லாம் தாண்டி நம்ம அப்படியே தனுஷ்கோடியை நோக்கி வேகமாக போய்கிட்டே இருக்கோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எண்டில் இருக்கும்.
தனுஷ்கோடி. இப்போ வந்து சென்னையிலேருந்து தனுஷ்கோடி ஒரு 550 கிலோமீட்டர்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து கன்னியாகுமரி ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் அரௌண்ட். அப்படி நான் தனுஷ்கோடி சுற்றி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பேர் குளிக்கிறாங்க. அண்ட் அங்கே பாருங்கள், அங்கே ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்குது. இந்த வழியில் தான் போனால் ஸ்ரீலங்கா பக்கம்னு நினைக்கிறேன். அப்படியே வாங்க நம்ம தனுஷ்கோடி சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், ஊர்லேருந்து வேன் எடுத்து வந்திருப்பாங்க போல். இந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸு ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்கேருந்து போலீஸ் அனுப்பும் போதே கொஞ்சம் நேரத்துக்கு மேலே இருக்காதீங்க, ஏன்னா அடுத்தடுத்து நிறைய பேர் வருவாங்கல்ல, அதனால் சீக்கிரமாக கிளம்புங்க, வண்டி எடுங்க, அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், பிளாக் கலரில் தார் ஒன்று செம்மையாக வருது பாருங்கள். அப்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அந்த சின்னம் இருக்குது. ஸோ அது இந்தியாவோட எல்லைனால வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செம்மையாக இருக்குது கைஸ், இடம் செம்மையாக இருக்குது. எனக்கு இங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசு வரல. அங்கே போய் குளிக்கலாம் அப்படிங்கிறத எனக்கு தாட்டு ஃபுல்லாக. ஸோ நம்ம அடுத்த கன்னியாகுமரி போகிறதுனால நம்மளால் தண்ணிக்குள்ளே இறங்க முடியல. ஸோ வரமான்னு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி அங்கே நிற்கும் போதே ஃபுல்லாக அப்படியே தண்ணி சாரெலாம் அடிக்குது. அப்படியே காற்றுல வந்து நமக்கு அப்படியே ஃபுல்லாக தண்ணியோடு சேர்ந்து காற்று அடிச்ச போட்டிருக்கோம். அந்த மாதிரி செம்மையாக இருக்குது கைஸ். இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம் கன்னியாகுமரிக்கு. கன்னியாகுமரியில் போய்ட்டு நம்ம பிளான் சேஞ்ச் ஆனாலும் வரலாம், அதுக்காக போகிறதா இல்லையான்னு. ஸோ கைஸ், ஸ்டே டியூன்.